ஜான்சிபார் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் பஜ்ஜியா பண்ணணும். அதுக்கு நான் ஸ்ப்ளிட் பிளாக் ஐ பீஸை வந்துட்டு 3 hours ஊற வச்சுருக்கேன். அதை பிளெண்டரில் சேர்த்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மூங் தால் கூட யூஸ் பண்ணலாம். பிளாக் ஐ பீஸ் அப்படி ஃபுல்லாக கிடைச்சதுன்னா அதை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மசாலா பீனட் பண்ணுறதுக்காக கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வேர்க்கடலை அதில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் காரப்பொடியும் உப்பும் போட்டு அதையும் சைடில் எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் நம்ம அரைச்ச பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெந்தய லீவ்ஸ் குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எடுத்து பஜ்ஜி மாதிரி போண்டா மாதிரி போட ஆரம்பிச்சிடுங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டு ப்ரௌன் கலராக ஆற வரைக்கும் வச்சுருந்து எடுத்துடுங்க. ஃபுல் பஜ்ஜியாக ரெடி ஆகிடும். பஜ்ஜியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு கிரேவி மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதுக்காக நான் மேங்கோ எடுத்திருக்கேன். அதை பீல் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டரில் கொஞ்சம் விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க. அது எந்த யூட்டன்சிலில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிக்கோங்க. சேம் பிளெண்டரில் நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மைதா எடுத்துகிட்டு அதையும் பிளெண்ட் பண்ணி அந்த இதில் போட்டுக்கோங்க. சேம் மேங்கோ விழுதுலையே. அப்புறமேட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அப்புறமேட்டு பாயில் பண்ணி வச்ச பிளாக் சென்னா ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஊரில் வந்து பிலிபிலி பூசின்னு ஒரு மிளகா கிடைக்கும். அந்த மிளகா நான் சேர்த்துருக்கேன். அதுதான் இதோட டேஸ்ட்டே. அங்கே உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இதோட சட்னி பண்ணுறதுக்கு பிலிபிலி பூசி கூட லெமனும் உப்பும் சேர்த்து நான் சட்னி மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதையும் அந்த டாப்பிங்கில் போடணும், அதனால நான் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இல்லைன்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் அது. அப்புறமேட்டு அந்த மேங்கோ பேஸ்ட்டில் நான் இதில் வந்துட்டு கோகோனட் சட்னி சேர்ப்பாங்க இந்த ஊரில். நான் கோகோனட் சட்னி சேர்க்கல, அதுக்கு பதிலாக கிரேட் பண்ண கோகோனட்டை மேலேயே சேர்த்துட்டேன். இந்த கசாவா சிப்ஸ் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன். அது பிலிபிலி அந்த சட்னி நம்ம பண்ணது இப்போது மசாலா பீனட் அந்த பஜ்ஜியா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எப்படி நான் சாப்பிட்ணும் அப்படின்னு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். பஜ்ஜியா ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அது மேலே அந்த நம்ம பண்ண கிரேவி ஊற்றணும். அப்புறமேட்டு மசாலா பீனட், அப்புறம் கசாவா சிப்ஸ்னால் இந்த டேப்பியோக்கா சிப்ஸ், மரவள்ளி கிழங்கு சிப்ஸு அது மேலே போட்டுட்டு அந்த சட்னி ரொம்ப காரமாக இருக்கும். பிலிபிலி பூசி சட்னி. அது கொஞ்சோண்டு லைட்டாக காட்டினா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த மேங்கோ இதுலேயே ரஸ்லேயே போட்டிருக்கோம்ல, அவ்வளோதான். இதுதான் ஜான்சிபார் மிக்ஸ், இந்த ஊரோட ஸ்பெஷல், டான்சானியா ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.